11th standard subject chemistry unit second unit lesson quantum mechanical of model of atom. So in the quantum mechanical of model of atom lesson la nama last class Heisenberg's uncertainty principle பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கிறது quantum mechanical model of atom Schrödinger equation. So இந்த Schrödinger equation அடுத்த level of atomic orbital உடைய கான்செப்டை சொல்கிறதுக்காக கொண்டு வராங்க. பொதுவாக ஆப்ஜெக்டினுடைய மோஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் டிஸ்கிரைப் யூஸிங் கிளாசிக்கல் மெக்கானிசம் நியூட்டன் லாஸ். ஸோ பொதுவாக ஒரு ஆப்ஜெக்டினுடைய இந்த மூமெண்ட்டு நியூட்டன் லாவை அதாவது கிளாசிக்கல் லாவை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாசிக்கல் மெக்கானிசம் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் பொசிஷன் அண்டு மொமெண்டம். ஸோ அதனுடைய நிலையும் அதனுடைய மொமெண்டத்தையும் டிஃபைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஒரு பார்ட்டிகளினுடைய தன்மையை பொறுத்து. இஃப் யூ நோ போத் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் we can predict the future state of the system based on the force acting on its using classical mechanism. ஸோ இந்த பழைய கான்செப்டை பயன்படுத்தி தான் பெரும்பாலான இந்த ஃபோர்ஸ் செயல்பாட்டினுடைய மூமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே நேரத்தில் Heisenberg uncertainty principle both properties cannot be measured simultaneously with absolutely accuracy for microscopic particles such as an electron. The classical mechanism does not consider the dual nature of the matter which is significant for microscopic particles. பொதுவாக uncertainty principle சொல்கிற கான்செப்டு சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் எலக்ட்ரான் போன்ற சிறிய பொருள்களுக்கு சிறிய பார்ட்டிகளுக்கு ஒரே நேரத்தில் அதனுடைய பொசிஷனும் மூமெண்ட்டும் துல்லியமாக கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் பழைய இந்த கான்செப்ட் ஓல்டு கான்செப்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா டுயல் நேச்சரை அது கன்சிடர் பண்ணவே இல்லை. பொதுவாக ஒரு பொருள்களுக்கு வேவ் அண்டு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்றதை அது கான்செப்டை எடுத்துக்கல. ஸோ இந்த கான்செப்ட்னால் ஒரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் மூமெண்ட்டு சரியான அதனுடைய மூமெண்ட்டையும் பொசிஷனையும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்டை மைக்ரோஸ்கோப் அதாவது சிறிய பொருட்களான கான்செப்டும் ஹைசன்பர்க்கின் பிரின்சிபலினுடைய டுயல் நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸும் கன்சிடர் பண்ணி நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ற ஒரு வேல்யூ நம்ம கொண்டு வரோம். ஸோ குவாண்டம்ன்றது டிஃபைனட் வேல்யூ அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு அளவிட கொண்டு வராங்க. இதுக்காக எர்வின் ஷ்ரோடிஞ்சர் இந்த சயின்டிஸ்ட்டு ஒரு வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் டேர்ம்ஸை கொண்டு வராரு. ஸோ டிஃபரன்ஷியல் வேல்யூ த ஈக்குவேஷன் determines the change of function space depending on the field of force in which the electron moves. The time independent Schrödinger equation can be expressed. ஸோ அவருடைய ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா h cap psi equal to E psi. ஸோ இதில் h capன்றது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதை நம்ம ஹாமில்டோனியம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். psi is the wave function and is a function of position coordinate of particle and is denoted as psi xy z axis into energy is the energy of the system. பொதுவாக இந்த h cap அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அந்த ஆப்ரேட்டரை அதனுடைய சையால் மல்டிபிள் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ எலக்ட்ரானுடைய பொசிஷன் வேல்யூவாக இருக்க முடியும். ஸோ இந்த சைன்றது என்ன அப்படின்னா 3 டைமென்ஷனல் XYZல எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வர வேல்யூ. அதே போல் இந்த வேல்யூ ஈக்குவல் டு அதனுடைய ஆற்றலுடைய பொசிஷனுக்கு சமமாக இருக்கும். ஸோ ஆற்றல் பெற்றிருக்கிறது அதனுடைய சமமாக இருக்கும். அது E psi அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ h capன்றது ஒரு ஆப்ரேட்டர்ன்றதுனால அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ டெரிவேஷன் ஹையர் ஸ்டடியில் படிப்பீங்க. ஸோ வேல்யூ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துங்க. minus h square by 8 pi square m into dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square. ஸோ 3 டைமென்ஷனில் அதனுடைய டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணுறோம் இல்லையா, டிஃபரன்ஷியல் வேல்யூ இதனுடைய வேல்யூன்ட்டு minus h square by 8 pi square m
ப்ளஸ் வி வால்யூம் எவ்வளோ அதனுடைய அளவீடு இருக்குன்றத மொத்தமாக சேர்த்து தான் வந்து ஹெச் கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம சையால் மல்டிபிள் பண்ணோம்னா therefore ஸோ அதனுடைய ஆக்ஸில் டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர் இன்ட்டு வி சை ஈக்குவல் டு இ சை. அப்போ ஹெச் கேப் வேல்யூ சையால் மல்டிபிள் பண்ணி கிடைக்கூடியது. இதை மல்டிப்ளை பை மைனஸ் 8 ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் அண்டு ரீஅரேஞ்சிங். ஸோ இதை என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பக்கமே 8 ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் அந்த பக்கம் என்ன பண்ணுது, ரெண்டு பக்கம் இருக்கிறது அதாவது வியாலையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ அந்த பக்கம் கொண்டு போயிட்டு திரும்ப லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை பை டோ ஓ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ சை வந்து பொதுவாக இருக்கிறதுனால இயிலிருந்தும் வியிலிருந்தும் தனியாக எடுத்து நம்ம இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். த அபவ் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷனுக்கான சமன்பாடு does not contain times as a variable and is referred to as a time independent. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீன்ற ஒரு டேர்மே வரல, அதனால் கண்டிப்பாக அதனுடைய அளவீடு வித் டஸ் நாட் ரெஸ்பெக்ட் டைம் பொறுத்து கிடையாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ்டு ஒன்லி ஃபார் சர்டன் வேல்யூஸ் ஆஃப் இ தி டோட்டல் எனர்ஜி தட் மீன்ஸ் த எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் குவான்டிஃபைட். ஸோ ஒரு வரையறுக்கப்பட்ட வேல்யூவாக நம்ம அதனுடைய ஆர்பிட்டாலில் இயங்கிட்டு இருக்கு எலக்ட்ரான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த எனர்ஜி வேல்யூஸ் கால்டு ஐகன் வேல்யூ அண்டு கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் ரீப்ரசன்ட் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். அடுத்து மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த குவாண்டம் மெக்கானிக்கல். ஸோ குவாண்டம் மெக்கானிக்கலினுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, மெயின் ஃபீச்சர்ஸை பற்றின விஷயங்களை ஆட்டத்தை பொறுத்து என்னென்னன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆட்டம்ஸ் குவான்டிஃபைடு. பொதுவாக ஒரு எலக்ட்ரான் அணுவில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவீடு எனர்ஜி இருக்குன்றத முதல் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் குவான்டிஃபைட் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் இஸ் எ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானுடைய ஒரு பண்புகளில் இந்த வேவ் நேச்சரும் முக்கியமானது. அதுவும் பார்த்திங்கன்னா குவான்டிஃபைட் அளவாக வேவ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். The solution of Schrodinger wave equation gives the allowed energy levels orbitals. ஸோ இப்போ இந்த Schrodinger wave equation பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டால் லெவலில் எவ்வளோ எனர்ஜி வரையறுக்கப்பட்டிருக்குன்றதை காட்டும். According to Heisenberg uncertainty principle, the exact position and momentum of an electron cannot be determined with absolute accuracy. As a consequence, quantum mechanics introduced the concept of orbital. Orbit is three-dimensional space in which the probability of finding the electron is maximum. ஸோ பொதுவாக 3 dimension சொல்லியிருக்கோம் XYZ ஆக்ஸில். ஸோ ஒரு ஆர்பிட்டாலில் XYZ அதனுடைய ஆக்ஸில் ஸோ எந்த இடத்துல அதனுடைய ஸ்பேஸ் பொதுவாக ஏதாவது இந்த 3 dimensionல் ஏதாவது ஒரு இடத்துல அதனுடைய வேல்யூ ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு காணக்கூடிய அதிகபட்ச வேல்யூ தான் வந்து எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இதை பற்றின விஷயங்களும் இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, the solution of Schrodinger wave equation for the allowed energies of an atom gives wave function psi which represent an atom orbital. The wave nature of electron present in orbital can be well defined by the wave function. ஸோ வேவ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரான் அதிகபட்சம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். த வேவ் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் ஹஸ் நோ பிசிக்கல் மீனிங். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இது சைன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதாவது ப்ராபபிலிட்டி எலக்ட்ரான் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபைண்டிங் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதுக்கு பிசிக்கல் மீனிங் எதுவும் தனியாக கொடுக்கல. அடுத்து, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இன் எ ஸ்மால் வேல்யூம் ஆஃப் dx, அதாவது ஒரு சிறிய பகுதி எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு சிறிய எக்ஸு
எக்ஸ் ஆக்சிலையா ஒய் ஆக்சிலையா இசட் ஆக்சிலையான்றதை வரையறுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அரௌண்ட் எ பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ப்ரொபோஷனல் டு psi xyz ஸ்கொயர். ஸோ அதனுடைய ஸ்கொயர் வேல்யூவை நம்ம எடுத்துருவோம். ஸோ சைக்கு மட்டும் தனியாக ஒரு மதிப்பு கிடையாது. சை ஸ்கொயர்னும்போது அதனுடைய நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்கொயர் பிட்ன்ற வடிவத்தில். அப்போது தர்ஃபோர் 10க்கு 10 அல்லது 1க்கு 1 என்ற ஒரு ஸ்கொயர் வேல்யூவில் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வேல்யூ தான் ஸோ இம்பார்ட்டன்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். தர்ஃபோர் psi இன்ட்டு xyz ஹோல் ஸ்கொயர் ஸோ dx dy dz ஸ்கொயர். ஸோ என்னுடைய psi ஸ்கொயர் வேல்யூ தான் as probability of density is always positive. ஸோ இதை எலக்ட்ரான் இருக்கக்கூடிய டென்சிட்டி வேல்யூ அடர்த்தி ஆல்வேஸ் பாசிட்டிவ்ன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ psi ஸ்கொயருக்கு எலக்ட்ரானுடைய பொசிஷனை மெஷர் பண்ணுற வேல்யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். psi நோ ஃபிசிக்கல் வேல்யூ. ஸோ அது ஒரு கான்செப்டாக கொண்டு அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம் எலக்ட்ரானுடைய டென்சிட்டி வேல்யூ கன்சிடர் பண்ணுறோம் இன் ஆர்பிட்டலில். Thank you. See you next class.